ஓகே. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, அன்மவுண்டிங் ஃபேஸ் ஆஃப் த காம்போனன்ட் பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம வந்து மவுண்டிங் ஃபேஸ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. ஓகேயா? லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ்ல. ஸோ இப்போ வந்து நம்ம அன்மவுண்டிங் ஃபேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்லைட்ஸ்ல நம்ம வந்துட்டு இந்த டாபிக்க பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேயா? ஸோ அன்மவுண்டிங் ஃபேஸ்ல வந்து நம்மகிட்ட வந்து ஒரே ஒரு கால் பேக் மெத்தட் இருக்கு. ஸோ இத வந்து நம்ம லைஃப் சைக்கிள் ஹூக்ன்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? ஸோ ஒரே ஒரு லைஃப் சைக்கிள் ஹூக் இருக்கு. விச் இஸ் டிஸ்கனெக்டட் கால் பேக். ஓகேயா? ஸோ ஒரு காம்போனன்ட் வந்து நீங்க உங்க டாம்ல இருந்து நீங்க ரிமூவ் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகுறது தான் இந்த டிஸ்கனெக்டட் கால் பேக். ஓகே. ஸோ அத பத்தி நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ எப்ப வந்து இந்த பர்ட்டிகுலர் கால் பேக் மெத்தட் வந்து இன்வோக் ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, எப்ப வந்து காம்போனன்ட் வந்து உங்க டாம்ல இருந்து ரிமூவ் ஆகுதோ, அப்போ வந்து இந்த டிஸ்கனெக்டட் கால் பேக் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் ஆக போது. ஓகேயா? ஸோ இத பத்தி நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு யூஸ் கேஸ்மே ட்ரை பண்ண போறோம். ஓகே. ஸோ எதுக்காக இந்த டிஸ்கனெக்டட் கால் பேக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூஸ் கேஸஸ்க்கு நம்ம எந்த மாரியான யூஸ் கேஸஸ்க்கு இந்த டிஸ்கனெக்டட் கால் பேக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எப்பயாவது நீங்க வந்து ரிசோர்ஸஸ கிளியர் பண்ணணும். ஓகேயா? நீங்க ஏற்கனவே வந்து கனெக்டட் கால் பேக்ல நீங்க ஒரு சில ரிசோர்ஸஸ்க்கு வந்துட்டு நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? இனிஷியலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேயா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட வந்து ப்ரீவியஸ் வீடியோல வந்து மெசேஜ் சேனல் பத்தி சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா? லைட்னிங் மெசேஜ் சேனல் பத்தி சொல்லியிருந்தேன். நம்ம சீக்கிரம் படிக்க போறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க வந்து கனெக்டட் கால் பேக்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, டிஸ்கனெக்டட் கால் பேக்ல வந்து நம்ம அன்சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மெசேஜ் சேனலுக்கு. ஓகேயா? ஸோ அந்த மாரி நீங்க கிளீன் அப் பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சில ரிசோர்ஸஸ்லாம் வந்து கனெக்டட் கால் பேக்ல யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, டிஸ்கனெக்டட் கால் பேக்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, அதெல்லாம் வந்து கிளீன் அப் பண்ணலாம். ஓகேயா? ஸோ நம்மளுடைய ஜாப் முடிஞ்சதுமே நம்ம வந்து வி கேன் ஆக்சுவலி கிளீன் அப் த ரிசோர்ஸஸ். ஸோ அந்த மாரி பர்ப்பஸ்க்கு வந்து இந்த டிஸ்கன்டென்ட் கால் பேக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ தட் இஸ் வாட் ஐ ஹேவ் கிவன் ஹியர் ஆல்சோ. ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கலாம். ஓகேயா? லெட் அஸ் கோ டூ த விஎஸ் கோட் நவ். ஸோ பிஃபோர் மூவிங் ஆன் டு த விஎஸ் கோட் நம்ம ஆர்ல பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டேன்னு பாருங்க. இந்த காம்போனன்ட் வந்து வி ஹேட் ரைட் பேரண்ட் காம்போனன்ட். அதுல வந்து ஒரு ஷோ சைல்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வச்சிருக்கேன். அந்த பட்டன நம்ம கிளிக் பண்ணோம்னா, சைல்டு காம்போனன்ட் உங்களுக்கு வந்து விசிபிளா இருக்க போது. ஸோ க்ளோஸ கிளிக் பண்ணதுமே நமக்கு என்ன ஆக போகுதுன்னா, இந்த காம்பவுண்ட் வந்து க்ளோஸ் ஆக போது. ஓகே. ஸோ இதுக்குரிய கோட் வந்து நான் ஏற்கனவே வந்துட்டு எழுதிட்டேன். ஸோ நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுனால வி நோ தட் ரைட் எப்படி வந்து ஒரு சைல்ட வந்து நீங்க கண்டிஷனல் ரெண்டரிங் படி விசிபிள் ஆக்குறது, அண்ட் எப்போ வந்து இந்த சைல்ட வந்து க்ளோஸ் பண்றது, எப்படி வந்து க்ளோஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம். ரைட்? ஸோ நான் அந்த கோட மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சைல்ட்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பேரண்ட்ல காட்டுறேன். ஸோ பேரண்ட்ல வந்து நான் ஒரு ஷோ சைல்ட் பட்டன் ஒண்ணு வச்சிருக்கேன். ஸோ இந்த ஷோ சைல்ட் பட்டன கிளிக் பண்ணதுமே எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அ ஒரு பர்ட்டிகுலரா இந்த ஹேண்டில் ஷோ கிளிக் அப்படிங்கிற ஒரு ஹேண்ட்லர் வந்து இன்வோக் ஆகுது. ஓகே. இந்த ஹேண்ட்லர்ல நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஷோ சைல்ட் அப்படின்னு ஒரு லோக்கல் ப்ராப்பர்ட்டி ஒண்ணு வச்சிருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டிய நான் வந்து இந்த ஷோ சைல்டு இருக்குல்ல, ஷோ கிளிக் இருக்குல்ல, அதில வந்து ட்ரூவா மாத்துறேன். ஓகே. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நான் என்ன பண்றேன்னா, கண்டிஷனல் ரெண்டரிங் வச்சு இந்த சைல்ட வந்து எப்ப வந்து விசிபிள் ஆக்கணும், எப்ப வந்து இன்விசிபிள் ஆக்கணும்னு பண்றேன். ஓகே. யூசிங் திஸ் எல்டபிள்யூசி கோலன் இஃப். ஓகே. ஸோ ஷோ சைல்டு வந்து ட்ரூவா இருக்கும்போது மட்டும் தான் எனக்கு வந்து சைல்டு வந்து விசிபிளா இருக்கும். ஓகேயா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, சைல்ட்ல வந்து நான் ஒரு க்ளோஸ் பட்டன் வச்சிருக்கேன். இதுவுமே நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேயா? இது வந்து சைல்ட் டூ பேரண்ட். ஸோ சைல்ட்ல வந்து க்ளோஸ் பட்டன் இருக்கு. சைல்ட்ல வந்து க்ளோஸ கிளிக் பண்ணதுமே, ஹேண்டில் சைல்ட் கிளிக்ன்ற ஒரு ஹேண்ட்லர் வந்து உங்களுக்கு இன்வோக் ஆகுது. அதுக்குரிய பாடி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. அதுல வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு கஸ்டம் ஈவென்ட் ஒண்ணு டிஸ்பேட்ச் பண்றேன். ஓகே. நான் ஒரு கஸ்டம் ஈவென்ட் ஒண்ணு டிஸ்பேட்ச் பண்றேன். அந்த ஈவென்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா, குளோஸ். ஓகேயா? ஸோ இதுலருந்து கஸ்டம் ஈவென்ட் ஒண்ணு வந்து ஸ்டார்ட் ஆகுது. பேரண்ட்ல வந்து நான் சைல்ட எந்த இடத்துல எம்பெர்ட் பண்ணியிருக்கனோ, அங்க வந்து அந்த குளோஸுக்கு வந்து ஈவென்ட்டும், ஈவென்ட் லிசனரும் எழுதியிருக்கேன். ஓகேயா? ஸோ ஹேண்டில் குளோஸுக்குரிய பாடிய பார்க்கலாம். இப்ப பேரண்ட்ல. ஹேண்டில் குளோஸ்ல நான் ஒண்ணுமே பண்ணல. ஜஸ்ட் இந்த திஸ் டாட் ஷோ சைல்ட வந்து ஃபால்ஸா மாத்துறேன். ஓகேயா? ஸோ ஹேண்டில் குளோஸ்ல திஸ் டாட் ஷோ சைல்ட நான் ஃபால்ஸா மாத்துறேன். ஸோ இந்த வேல்யூ ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்டின்னா, பேரண்ட் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்காது. ஓகே. இது நம்ம ஏற்கனவே பண்ண கோட் தான். கரெக்ட்டா? ஸோ இப்ப நம்ம வந்து இதிலிருந்து என்ன படிக்க போறோம்னா, டிஸ்கன்டென்ட் கால் பேக் பத்தி படிக்க போறோம். ஓகே. ஸோ சைல்ட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ வி ஆர் கோயிங் டூ ஹேவ் அ டிஸ்கன்டென்ட் கால் பேக் மெத்தட். ஓகே. நம்ம என்ன படிச்சிருக்கோம் டிஸ்கன்டென்ட் கால் பேக் பத்தி? எப்ப வந்து காம்போனன்ட் வந்து டாம்ல இருந்து ரிமூவ் ஆகுதோ, அப்ப எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ரைட்? ஸோ அப்படி வந்து வி ஆர் கோயிங் டூ டெஸ்ட் நவ். ஓகே. டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ டிஸ்கன்டென்ட் கால் பேக். ஓகே. இன்வோக்ட் அப்படின்னு குடுக்க போறேன். ஓகே. ஸோ இங்க வந்து சைல்டுன்னு குடுத்துடுறேன். ஓகே. ஸோ சைல்டுடைய டிஸ்கன்டினியூ கால் பேக் வந்து இன்வோக் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போறோம். ஓகே. காம்போனன்ட் வந்து டாம்ல இருந்து ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா. ஓகேயா? ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் டிப்ளாய் திஸ். ஓகே. டிப்ளாய் பண்ணிக்கலாம். அண்ட் பேரண்ட்டையும் டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகே.
ஸோ ஆர்குக்கு போயிட்டு let us clear the console and let us also refresh the page. ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா வந்து பேரண்ட்ல வந்து பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆயிருச்சு. பேரண்ட்ல இருக்கிற கனெக்டட் கால் பேக், ரெண்டட் கால் பேக்லாம் இன்வோக் ஆயிருச்சு. ஓகேயா? இப்போ நம்ம ஷோ சைல்டு கிளிக் பண்ண போறோம். சைல்டு வந்து இன்சர்ட் ஆன உடனே, டாமுக்குள்ள இன்சர்ட் ஆன உடனே சைல்ட்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர், கனெக்டட் கால் பேக், ரெண்டட் கால் பேக்லாம் இன்வோக் ஆயிருச்சு. ஓகேயா? ஸோ இன்வோக் ஆயிட்டு திருப்பி வந்து பேரண்ட்ல இருக்கிற ரெண்டட் கால் பேக்கும் திருப்பி இன்வோக் ஆயிருக்கு. ஓகேயா? ஸோ அது வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டெம்ப்ளேட் வந்து ரெண்டர் ஆகுறனால. ஓகே. எப்பெல்லாம் டெம்ப்ளேட் வந்து ரெண்டர் ஆகுதோ, அப்பெல்லாம் வந்து ரெண்டட் கால் பேக் வந்து திருப்பி திருப்பி உங்களுக்கு இன்வோக் ஆயிட்டே இருக்கும். அத நம்ம படிச்சிருக்கோம். கரெக்ட்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? க்ளோஸ கிளிக் பண்ண போறேன். க்ளோஸ கிளிக் பண்ண உடனே எனக்கு சைல்ட் காம்போனன்ட் வந்து டாம்ல இருந்து ரிமூவ் ஆயிரும். கரெக்ட்டா? ஸோ அப்ப ரிமூவ் ஆயிருச்சுன்னா, எனக்கு வந்து டிஸ்கன்டென்ட் கால் பேக் வந்து இன்வோக் ஆகணும். ஓகே. அத நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ க்ளோஸ கிளிக் பண்றேன். யூ கேன் சீ ஹியர் சைல்ட் டிஸ்கன்டென்ட் கால் பேக் மெத்தட் வந்து இன்வோக் ஆயிருச்சு. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஹவ் த டிஸ்கன்டென்ட் கால் பேக் வந்து வொர்க் ஆகும். ஓகே. ஒரு காம்போனன்ட் வந்து டாம்ல இருந்து ரிமூவ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரிமூவ் ஆகும்போது வந்து இந்த டிஸ்கன்டென்ட் கால் பேக் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்வோக் ஆயிரும். ஓகேயா? ஸோ ஆஸ் அ டெவலப்பர் நம்ம வந்து இந்த பர்ட்டிகுலர் டிஸ்கன்டென்ட் கால் பேக்க நம்மளுடைய யூஸ் கேஸஸ்க்கு நம்ம நெறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? என்ன மாரியான யூஸ் கேஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஸ்லைட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி, நீங்க வந்து இஃப் யூ வாண்ட் டூ கிளீன் அப் த ரிசோர்ஸஸ். ஓகே. நீங்க ஏற்கனவே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ரிசோர்ஸஸ கிளீன் அப் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இத நம்ம ஒரு ஹேண்ட்ஸ் ஆனோட பார்க்கலாம். ஓகேயா? ஸோ நான் சும்மா சொல்றேன் ரைட். ஐ அம் டெல்லிங் தட் கிளீனிங் அப் த ரிசோர்ஸஸ் ரைட். இத நம்ம ஒரு ஹேண்ட்ஸ் ஆனோட பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் கோ பேக் டூ த விஎஸ் கோட் நவ். விஎஸ் கோட்ல லெட் அஸ் டூ ஒன் திங். ஓகே. சைல்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு பர்ட்டிகுலர் டைமர் ஒண்ணு ரன் பண்ற மாரி பண்ண போறோம். ஓகே. டைமர் ரன் பண்ற மாரி பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து லெட் அஸ் கம் ஹியர் ஃபர்ஸ்ட். ஓகே. இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைமர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிய நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேயா? இந்த ப்ராப்பர்ட்டிய காப்பி பண்ணிட்டு, இனிஷியலைஸ் பண்ண போறேன் இந்த ப்ராப்பர்ட்டிய. எங்க இனிஷியலைஸ் பண்றான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கனெக்டட் கால் பேக்ல இனிஷியலைஸ் பண்ண போறேன். ஓகேயா? ஸோ இந்த கனெக்டட் கால் பேக் வந்து ஒரு காம்போனன்ட் வந்து டாம்ல இன்சர்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்வோக் ஆக போகுது. ஸோ எனக்கு அப்ப வந்து எனக்கு டைமர் வந்து இனிஷியலைஸ் ஆகணும். ஓகே. திஸ் டாட் டைமர் வந்து நான் 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ டைமர் வந்து எனக்கு ரன் ஆகணும். கரெக்ட்டா? டைமர் எப்படி ரன் ஆகும் உங்க எல்லாருக்கும் தெரியும். கரெக்ட்டா? ஸோ 1, 2, 3, 4ன்னு வந்துட்டு ஒரு செகண்ட் கேப்ல வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆயிட்டே இருக்க போது. ஸோ அத நம்ம வந்து தனியா ஒரு மெத்தட்ல எழுதிக்குவோம். ஓகேயா? தனியா ஒரு மெத்தட்ல ஸோ ஸ்டார்ட் டைமர்ன்னு ஒரு தனி மெத்தட். ஓகே. இது என்னுடைய கஸ்டம் மெத்தட். ஓகே. இது நம்மளுடைய கஸ்டம் மெத்தட். இந்த மெத்தட்குள்ள நம்ம லாஜிக் எழுத போறோம். என்ன லாஜிக் எழுத போறோம்னா, டைமர் வந்து ரன் ஆகுற மாரி பண்ண போறோம். ஓகேயா? ஸோ அதுக்கு நமக்கு வந்து செட் இன்டர்வல் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. ஓகே. நம்ம எல்லாருக்கும் தெரியும் செட் இன்டர்வல் மெத்தட் பத்தி கரெக்ட்டா? ஸோ செட் இன்டர்வல் நான் குடுக்குறேன். குடுத்துட்டு இதோடைய சின்டாக்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆரோ மெத்தட் குடுத்துடுறேன். ஓகே. குடுத்துட்டு அதோடைய செகண்ட்ஸ மென்ஷன் பண்றேன். ஸோ 1000 மில்லி செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 1 செகண்ட். ஓகே. குடுத்துட்டு இதுக்குள்ள லாஜிக் எழுத போறேன். இந்த பர்ட்டிகுலர் கர்லி பிரேசஸ்க்குள்ள. என்ன லாஜிக்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 செகண்ட் கேப்ல வந்து என்னுடைய டைமர் வேல்யூ வந்து ஒன்னொன்னா இன்கிரிமென்ட் ஆகணும். ஓகே. ஸோ இத நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டு இதுல பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு பிளஸ் பிளஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 செகண்ட் கேப்ல வந்து டைமர் வந்து ஒண்ணா இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருக்க போது. ஓகேயா? ஸோ நான் என்ன பண்ண போறேன், இந்த டைமர வந்து என்னுடைய டெம்ப்ளேட்ல டிஸ்ப்ளே பண்ணி பார்க்க போறேன். ஓகே. ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. சைல்டுடைய டெம்ப்ளேட்டுக்கு போயிருங்க. இங்க வந்து ஒரு பி டாக் ஒண்ணு டிக்ளேர் பண்ணிக்கோங்க. ஓகேயா? பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டாக் ஒண்ணு குடுத்துட்டு டைமர் ஓகே. ஒரு கர்லி பிரேசஸ் குடுத்துருங்க. 2 கர்லி பிரேசஸ் பைண்ட் பண்ணிடுங்க இந்த வேல்யூவ. ஸோ டைமர் இன்கிரிமென்ட் ஆக இங்க வந்து டெம்ப்ளேட்ல வந்து உங்களுக்கு ரெண்டர் ஆகி வேல்யூ வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேயா? ஸோ சேவ் பண்ணிக்கோங்க ஃபைல்லாம். ஸோ இப்ப நமக்கு வந்து செட் இன்டர்வல் செட் ஆயிருச்சு. ஓகேயா? இத வந்து கண்டிப்பா இன்வோக் பண்ணணும். ஸ்டார்ட் டைமர் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். கரெக்ட்டா? இந்த மெத்தட வந்து கண்டிப்பா எங்க இருந்தாவது நம்ம இன்வோக் பண்ணா தான் இது வந்து உள்ள இருக்கிற கோட்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், இத வந்து ஸ்டார்ட் டைமர கனெக்டட் கால் பேக்ல இருந்து இன்வோக் பண்ண போறேன். ஓகே. கனெக்டட் கால் பேக்ல இருந்து இன்வோக் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து காம்போனன்ட் வந்து டாம்க்குள்ள இன்சர்ட் ஆகும்போது மட்டும் தான் எனக்கு கனெக்டட் கால் பேக் வந்து இன்வோக் ஆகும். ஓகேயா? ஒரு தடவ தான் இன்வோக் ஆக போது. ஸோ அப்ப வந்து எனக்கு டைமர் வந்து இனிஷியலா 0வா இருக்க போது. அப்பயே நான் டைமரையும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேயா? ஸோ இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். திஸ் டாட் ஸ்டார்ட் டைமர். ஸோ ஏன்னா இந்த ஸ்டார்ட் டைமர்ங்கிறதும் வந்து இந்த கிளாஸ் உடைய மெத்தட். ஸோ அதனால திஸ் டாட் ஸ்டார்ட் டைமர் குடுத்துருக்கேன். ஓகேயா? ஸோ அவ்வளதான். ஓகே. ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே நம்ம டெம்ப்ளேட்ல வில் ஜஸ்ட் டிப்ளாய் திஸ். ஓகே. பேரண்ட், சைல்ட் எல்லாத்தையுமே டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ பேரண்ட்டையும் டிப்ளாய் பண்ணிக்கலாம்.
ஸோ ஆர்குக்கு போயிடலாம். ஆர்ல வந்துட்டு லெட் அஸ் ஜஸ்ட் கிளியர் த கன்சோல் அண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வந்து டைமர் வந்து ரன் ஆகுதான்னு செக் பண்ண போறோம். ஸோ இப்போ ஷோ சைல்டு பண்றேன். ஓகே. பண்ணதுமே பாருங்க டைமர் ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகே. டைமர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இங்க ஒண்ணு நோட் பண்ணுங்க. சைல்ட்ல இருக்கிற ரெண்டட் கால் பேக் வந்து திருப்பி, 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 திருப்பி இன்வோக் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, டைமர் வந்து ஒரு லோக்கல் ப்ராப்பர்ட்டி. கரெக்ட்டா? சைல்ட்ல வந்து ஒரு லோக்கல் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிய நம்ம என்ன பண்றோம்? அப்டேட் பண்றோம். அப்டேட் பண்ணி என்ன பண்றோம்? நம்மளுடைய டெம்ப்ளேட்ல வந்து நம்ம ரெண்டர் பண்றோம். ஸோ நீங்க இந்த மாரி பண்ணாலே வேல்யூ சேஞ்ச் ஆகுற மாரியான ஒரு விஷயம். கரெக்ட்டா இது? ஸோ அப்பல்லாம் உங்களுக்கு வந்து ரெண்டட் கால் பேக் வந்து ஆட்டோமேட்டிக்கா திருப்பி, திருப்பி வந்து இன்வோக் ஆயிட்டே இருக்க போது. ஓகேயா? ஸோ இதனால வந்துட்டு திஸ் இஸ் த கான்செப்ட். ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, டைமர் ரன் ஆகிட்டே இருக்கு. செட் இன்டர்வல் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். கரெக்ட்டா? நம்மளா போய் கிளியர் பண்ற வரைக்கும் அந்த டைமர் வந்து நிக்கவே நிக்காது. ஓகே. அந்த இன்டர்வல் வந்து நிக்கவே நிக்காது. நீங்க வந்து எக்ஸ்பிளிசிட்டா நீங்க போய் அந்த டைமர் ஐடிய வந்து கிளியர் பண்ணணும். ஓகே. அந்த டைமர் ஐடிய கிளியர் பண்றத நம்ம எங்க எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளோஸ்ல எழுதலாம். ஓகே. ஸோ ஒன்ஸ் வந்து காம்போனன்ட் வந்து டாம்ல இருந்து ரிமூவ் ஆயிருச்சு அப்டின்னா, எனக்கு வந்து அந்த டைமர் ஐடியும் கிளியர் ஆகணும். ஸோ அப்போ அது வந்து என்னுடைய காம்போனன்ட் உடைய பெர்ஃபார்மன்ஸ இன்கிரீஸ் பண்ண போது. ஓகேயா? ஸோ லெட் அஸ் கோ பேக் டூ த விஎஸ் கோட் நவ். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கன்டினியூட் கால் பேக்க வந்து நம்ம டைமர் கிளியர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இதோட யூஸ் கேஸஸ்ல. டிஸ்கன்டினியூட் கால் பேக் வந்துட்டு நமக்கு கிளீனிங் அப் த ரிசோர்ஸஸ்க்கு யூஸ் ஆக போகுது. ஓகேயா? ஸோ நான் கனெக்டட் கால் பேக்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற டைமர நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த டைமர் ஐடிய வச்சு என்னுடைய டிஸ்கன்டினியூட் கால் பேக்ல அதாவது சைல்டு வந்து எப்ப வந்து டாம்ல இருந்து ரிமூவ் ஆகுதோ, அப்ப வந்து அந்த டைமரே நான் கிளியர் பண்ண போறேன். ஓகேயா? ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். செட் இன்டர்வல் வந்து ஒரு டைமர் ஐடிய வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு. ஸோ அதுக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ஒண்ணு டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேயா? டைமர் ஐடின்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இத காப்பி பண்ணிக்கோங்க அண்ட் கம் டவுன். ஸோ இங்க வந்து டிஸ்கன்டினியூட் கால் பேக்குக்கு போறதுக்கு முன்னாடி, இங்க ஸ்டார்ட் டைமர்ல திஸ் டாட் டைமர் ஐடிய குடுத்துருங்க. ஓகேயா? வி ஆல் நோ தட் ஓகே. எப்படி செட் இன்டர்வல்ல வந்து டைமர் ஐடி ரிட்டர்ன் ஆகும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்ப இந்த திஸ் டாட் டைமர் ஐடிய காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு கம் டவுன். ஸோ இங்க டிஸ்கன்டினியூட் கால் பேக்ல வந்துட்டு ஓகேயா? ஸோ கிளியர் இன்டர்வல் குடுத்துட்டு, அந்த பர்ட்டிகுலர் ஐடிய இங்க குடுத்துருங்க. ஓகேயா? டைமர் ஐடிய குடுத்துருங்க. ஸோ காம்போனன்ட் வந்து டாம்ல இருந்து ரிமூவ் ஆகும்போதே, டைமரும் கிளியர் ஆக போது. ஓகேயா? இது உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்ட்டான காம்போனன்ட்ட பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போது. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு சைல்ட டிப்ளாய் பண்ணுங்க அண்ட் பேரண்ட்டையும் டிப்ளாய் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்படி வந்து நம்ம டிஸ்கன்டினியூட் கால் பேக்ன்ற லைஃப் சைக்கிள் ஹூக்க வந்து நம்மளுடைய யூஸ் கேஸஸ்ல இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்திருக்கோம். ரைட்? எப்படி ஒரு கிளீன் அப் ரிசோர்ஸ் பண்றது அப்படிங்கிறது. ஸோ இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் மல்டிபிள் அதர் பர்ப்பஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் கிளியர் த ஓகே வி ஹேவ் கிளியர்ட் ரைட். ஸோ இப்போ ஷோ சைல்டு நான் கிளிக் பண்றேன். ஸோ டைமர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகே. டைமர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டைமருடைய ஐடி கிளியர் ஆயி டைமர் வந்து ஃப்ரீ அப் ஆயிரும். ஓகேயா? ஸோ நம்மளுடைய காம்போனன்ட் உடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இட் வில் பி இம்ப்ரூவ்ட். ஓகே. ஸோ லெட் அஸ் க்ளோஸ் திஸ். க்ளோஸ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா, பேக் எண்ட்ல நடந்திருக்கும். ஓகே. பேக் எண்ட்ல உங்களுடைய டைமர் வந்து கிளியர் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இப்படி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளுடைய டிஸ்கன்டினியூட் கால் பேக்ன்ற லைஃப் சைக்கிள் ஹூக்க வந்து நம்ம காம்போனன்ட் உடைய பெர்ஃபார்மன்ஸ இம்ப்ரூவ் பண்றதுக்கு வி கேன் யூஸ் லைக் திஸ். ஓகே. ஸோ அந்த அந்த ரிசோர்ஸஸ கிளீன் பண்றதுக்கு வி கேன் யூஸ் லைக் திஸ். ஓகே. ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் ரைட்? திஸ் கான்செப்ட். ஓகே. ஸோ தட் இஸ் வாட் வி ஹேவ் டிஸ்கஸ்ட் ரைட்? ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே. எதுக்காக நம்ம வந்து டிஸ்கன்டினியூட் கால் பேக் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்திருக்கோம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வி வில் சீ வித் டிஃபரெண்ட் டாபிக். ஓகே. தேங்க் யூ.